Allahu 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 Allah Allahu 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 Allah. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. قال النبي صلى الله عليه وسلم: الصائم لا يرد دعوته. صدق رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் கருணையினால் அவனது பேர் உபகாரத்தால் இன்னும் சில நாட்களிலே ரமதானுடைய மாதத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அல்லாஹ் நசீபாகி தந்தருள்வானா. ரமதானுடைய மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதே, அதே உண்ணாமல் இருப்பது, உறவு இல்லாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, இதற்கு மட்டும் தான் நோன்பு என்று நினைக்க வேண்டாம். இந்த நோன்பு நோன்பல்ல, இது மட்டும் நோன்பல்ல. அல்லாஹ்வுடைய நோக்கம் அதுவும் அல்ல. பகல் காலங்களிலே பட்டினி கிடப்பதும், மனைவியை நெருங்காமல் இருப்பதும், பருகாமல் இருப்பதும், இது மட்டும் தான் நோன்பா என்றால் இது மட்டும் நோன்பல்ல. அவனுடைய அத்துணை உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும், அதுதான் நோன்பு. அவனது 2 கண்களும் நோன்பு இருக்க வேண்டும். ஒரு மாத காலம் அந்த 2 கண்களும் நோன்பு நோட்டு நிலையிலே, நோன்பினுடைய இரவு காலங்களிலே கண்டதையும் பார்க்காமல் இந்த கண்கள் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்திலிருந்தும் கண்களை பாதுகாப்பது கண்களுக்கான நோன்பு. அந்த நோன்பையும் நோக்க வேண்டும். அப்பொழுதுதான் நோன்பு பரிபூர்ணமாகும். இந்த கண்களுக்கு பார்த்தாலே இபாதத் என்று எழுதப்படும். அப்படியும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். காபாவை பார்த்தாலே இபாதத். காபாவை இந்த கண் கொண்டு பார்த்தாலே اللهم زد هذا البيت تعظيما وتشريفا وتكريما ومهابة وبرا. اللهم زد من تعظمه وتشرفه وتكرمه تعظيما وتشريفا ومهابة وبرا. யா அல்லாஹ், இந்த காபாவை இன்னும் அதிகம் இதற்கு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் தந்திடுறப்பே. யாரெல்லாம் இந்த காபாவை மதிக்கிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவர்களது கண்ணியங்களையும் அதிகப்படுத்திடுறப்பே என்று காபாவை பார்க்கும் போதும் கேட்க வேண்டும். இப்பொழுது காபாவை நேரடி ஒளிபரப்பாக ஆக்குகிறார்கள். அதை பார்த்தாலும் அந்த எண்ணம் உடனுக்குடன் அந்த வார்த்தை நமது நாவிலே வர வேண்டும், அந்த பிரார்த்தனை வர வேண்டும். காபாவை சந்தோஷமாக பார்க்க வேண்டும். அது உருவப்படத்தில் இருந்தாலும் சரி, இது நமக்கு நன்மையை தரும். இதே கண்களை கொண்டு தன்னுடைய தாய் தந்தையர்களை பார்த்தால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிய நன்மை கிடைத்து விடுகிறது. இதே கண்களை கொண்டு குர்ஆனை பார்த்தால் நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. இதே கண்களை கொண்டு வயதானவர்கள், நரைத்த முடி கொண்டவர்கள், முக்மின்கள்
அவர்களை கண்ணியமாக பாசத்தோடு பார்த்தால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியதாக நன்மை எழுதப்படுமா? வயோதிக பெரியவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கிறீங்க, கைரியத்தா, கைசே ஹி, ஆப்கா மிசாஜ் கைசி ஹை, கைரியத், சந்தோஷமாக அப்படி கேட்டாலே நன்மை எழுதப்படும். அப்படி என்றால் இந்த கண்களை கொண்டு இதையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் நன்மை எழுதப்படுவதை போல எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதை அந்த கண்களை கொண்டு பார்த்தால் ஜினா செய்த குற்றம் எழுதப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் ஜினா செய்கின்றன என்றார். எனவே நோன்பு நோட்ட நிலையிலே இரண்டு கண்கள் ஜினா செய்து கொண்டிருந்தால் அந்த நோன்பு பரிபூர்ணமாகுமா? எனவே நோன்பு நோட்ட நிலையிலே அந்த இரண்டு கண்களை கொண்டு எதை தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து நோன்பு நோக்க வேண்டும். இரண்டு கண்களும் நோன்பு நிற்க வேண்டும், இரண்டு காதுகளும் நோன்பு நிற்க வேண்டும். நோன்பு நோற்ற நிலையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தால், ஏதேனும் மியூசிக்குகளை கேட்டுக்கொண்டிருந்தால் எப்பொழுதுமே ஹராம். ரமதானுடைய மாதத்திலே மிகப்பெரிய ஹராம். ஏனென்றால் எப்பொழுதுமே நன்மையாக இருக்கிற விஷயங்கள் ரமதானுடைய மாதத்திலே 70 மடங்காக தரப்படும் போது தவறு செய்தால் அதையும் அல்லாஹ் கூட்டித்தானே அதை குற்றமாக எழுதப்படும், தரப்படும். எனவே இரண்டு காதுகளையும் நோன்பு நோக்க வைக்க வேண்டும். நாம் மட்டும் நோன்பாளியாக இருந்தால் போதாது, என் இரண்டு காதுகளும் நோன்பு வைத்திருக்கிறது. எனவே நீங்கள் சொல்வதை நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. मेरे दो कानों में रोजा रखा है, इसलिए हम सुनने के लिए तैयार नहीं, किसी का गीबत हम बात भी नहीं करेंगे, आप बोले हम सुनेंगे भी नहीं. இரண்டு காதுகளும் நோன்பு நோக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை என்றாலும் யாரேனும் பேசுவார்களேயானால் அதை காது கொடுத்து நீங்கள் கேட்டால் அஸ்ஸாமிஉ ஷரீக்குல் காயில், எந்த ஒரு மனிதன் காது தாண்டி கேட்கிறாரோ அவரும் சொன்னவருக்கு சமமானவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு இவர் கூட்டாளி, இவர் கேட்க போய் தானே அவர் சொல்லுகிறார். எனவே இரண்டு காதுகளும் தடை செய்யப்பட்ட அனைத்திலிருந்தும் நோன்பு நோக்க வேண்டும். இரண்டு காதுகளும் நோன்பு நோக்க வேண்டும். அதே போன்றுதான் வாயும் நோன்பு நோக்க வேண்டும். பெரியவர்களே, வாயும் நோன்பு நோக்க வேண்டும். எந்த அனாவசியமான பேச்சுக்களோ, விவாதங்களோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, அசிங்கமான வார்த்தைகளோ, அபத்தமான வார்த்தைகளோ நாமிலிருந்து வந்துடக்கூடாது. எல்லா காலத்திலும் பேண வேண்டும். ரமதானுடைய காலத்திலே மிக அதிகமாக பேண வேண்டும். அமைதியோ அமைதி, சுக்கூனோ சுக்கூன், எந்த நேரமும் அமைதியாக இருப்பது. அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளை நினைத்து பார்த்து அவனுக்கு சுக்குர் செய்து கொண்டே இருப்பது. நாவு எந்த நேரமும் அவனை துதிபாடிக் கொண்டே இருப்பது. இந்த நாவு இருக்கிறதே சாதாரணமானதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை சுவனத்துக்கு கொண்டு செல்வதும் அதுதான், உங்களை நரகத்தின் படுகுழியில் தள்ளுவதும் அதுதான் என்றார்கள். எது? மிகச்சிறிய துண்டு, அது செய்கிற சேட்டை இருக்குது கொஞ்ச நெஞ்சமல்ல பெரியவர்கள். இணைந்திருக்கிற குடும்பங்களை எல்லாம் பிரித்துவிடும், இணைந்திருக்கிற உள்ளங்களை எல்லாம் பிரித்துவிடும், மஹல்லாக்களை துண்டாக்கிவிடும், நண்பர்களை எல்லாம் சுக்குநூறாக தவிடுபடியாக ஆக்கிவிடும். சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய தம்பதிகளை சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையாக ஆக்கிவிடும். தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் என்று பார்க்காமல் பிரித்துவிடும். இந்த நாவு அவ்வளவு பயங்கரமானது. இது எந்த நேரத்திலும் பேணப்பட வேண்டிய ஒன்று. மன் சகத சலிம வமன் சலிம நஜா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடிந்த மட்டிலும் அமைதியாக இருங்கள். மன் சக்கத்த, யார் வாய் மூடி இருக்கிறானோ, சலிம, அவன் சலாமத்தை பெற்று விடுவான். எவன் சலாமத்தை பெற்றானோ, நஜா, அவன் வெற்றி பெற்று விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். जो खामोशी अख्तियार करता है वो सलामत पाएगा, जो सलामत पा लिया है वो नजात पाएगा, वो जीत जाएगा என்றாங்க நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு. எனவே அமைதி, அமைதியாக இருப்பது இருக்கிறதே. சொல்லுவார்கள், நீ பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கத்துக்கு சமமானது. வாயை திறந்தாலே பிரச்சனை தான் மனிதனுக்கு. அமைதியாக இருக்கிற வரைக்கும் காரியம் சாதிக்கலாம். ரப்பிடத்திலேயும் சாதிக்கலாம், மக்களிடத்திலேயும் சாதிக்கலாம்.
அமைதி அமைதி. அவர் அதிகமா பேச மாட்டாருங்க. அவர் நீங்க கேட்கறதுக்கு மட்டும்தான் ஜவாபு சொல்லுவார். ரொம்ப அமைதிங்க. ரப்புக்கு மிக பிடித்தமான விஷயம் அது. நபியவர்களுக்கு மிக பிடித்தமான விஷயம். நபியவர்கள் நீண்ட நெடு நேரம் அமைதியாகவே இருப்பார்கள். தேவைக்கு மட்டும்தான் பேசுவார்கள். அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய அகலாக். இந்த நாவும் நோன்பு இருக்க வேண்டும். இந்த நாவும் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு வைத்துக் கொண்டு சண்டையிடக்கூடாது, விவாதங்கள் செய்யக்கூடாது, இப்படியும் சொல்லக்கூடாது. ஹதீஸிலே வருகிறது, உங்களிடத்திலே யாரேனும் சண்டைக்கு வந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அதைத்தான் இவரும் பின்பற்றுகிறார். ஆனால் சொல்லுகின்ற முறையிலே வித்தியாசத்தை கையாளுகிறார். ஒருவர் விவாதத்துக்கு வந்தார், சண்டைக்கு வந்தார், பிரச்சனை பண்ணினார், கோபப்பட்டார். நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதனால் அமைதியா இருக்கேன், நோன்பு திறந்த பிறகு வச்சுக்கிறேன் என்கிற நிலையில் இருந்தால் இவர் நோன்பு வைத்ததினால் எந்த புண்ணியமும் இல்லை. இந்த நோன்பினால் அவரது ஷஹ்வானியத்தை அடக்கப்பட வேண்டும், அவரது கோப உணர்வுகள் அடக்கப்பட வேண்டும், பெருமை அகங்காரம் ஆணவம் அடக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நோன்பு நோற்றதற்கான அடையாளம். எனவே நாவும் சேர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். சரி ஹசரத், மூக்கு அதுவும் நோன்பு நோக்க வேண்டும், அதுவும் நோன்பு நோக்க வேண்டும். எப்படி? நாம் எங்கு வந்தாலும் எங்கு எந்த இடத்தை திரும்பினாலும் ஆங்காங்கே வித்தியாசமான பொரியல்களும் வித்தியாசமான வஸ்துகளை சுடுவதும் எரிப்பதும் அதை ரோலாக வறுப்பதும் நடந்து கொண்டே இருக்கும். ரமலானுடைய காலத்திலே மிக அதிகமாக நடக்கும். யதார்த்தமாக நாம் அதை நுகர்கிறோம், பரவாயில்லை, அதற்கு எந்த வகையான நோன்பிலே பாதிப்பு ஏற்படாது. அதற்காக வேண்டி நல்ல வாசனை சூப்பர், இல்லை இல்லை, நோன்பாலே அதிலிருந்தும் பாதுகாப்பை பெற வேண்டும். அதை சந்தோஷமாக இழுத்து மாஷா அல்லாஹ் கஞ்சிக்கு கியா பாஸ் ஹே அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது. அந்த கஞ்சி குடிக்கிற நேரத்தில் தான் அதை தவிர அதற்கு முன்பாக வேண்டுமென்றே அதை என்ன செய்யக்கூடாது. அந்த உணவின் மீது ஆசையை காட்டி இப்படி பட்டினி போட்டு கிடக்கிறோமே, இவ்வளவு அழகான குஷ்பு, என்ன அழகாக ரோல் சுத்துதே, சிக்கன் வேகுதே, இல்லை இல்லை, இந்த நாவை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று மூக்கையும் பாதுகாக்க வேண்டும். தேவையில்லாமல் அதை வேண்டுமென்றே நுகர்தல் கூடாது. யதார்த்தமாக வாசனை வருகிறது என்றால் அதற்கு தடை இல்லை. எனவேதான் அத்தனை தடவிக் கொள்வது எந்த வகையிலும் நோன்பை பாதிக்காது என்று எழுதுகிறார்கள். அதை தெரியாதவர்கள் நோன்பு வச்சுக்கிட்டு அத்தர் தடவுறாங்க என்று சொல்லுவார்கள். இல்லை இல்லை, நோன்பு வைத்துக் கொண்டு அத்தர் தடவுவதிலே எந்த தடையும் இல்லை. அதனால் எந்த வகையிலும் நோன்பிலே பாதிப்பு ஏற்படாது. ஆக இவங்கள் அனைத்தையும் பார்த்தால் 2 கைகளும் நோன்பு நோக்க வேண்டும், 2 கைகளும் நோன்பு நோக்க வேண்டும். எந்த பேச்சும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி நான் வாய்க்கு நோன்பு போட்டுட்டேன், 2 காதுகளும் நோன்புல தான் இருக்குது, ஆனா இந்த 2 கைகள் மட்டும் இருக்குது, சாட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த 2 கைகள் இருக்க விளையாட்டுக்கிட்டே இருக்குது. நோன்பு வச்சுக்கிட்டு குர்ஆனை புரட்ட வேண்டிய கரங்கள் எந்த நேரமும் நொடி நொடிக்கு விளையாண்டு கொண்டே இருக்கிறது. கேமிலே கழிகிறது என்றால் அது கேமிலே கழிவதற்கான நாட்கள் அல்ல, கேம் விளையாண்டு பொழுதை கழிப்பதற்கான பொழுதுபோக்கு நாட்கள் அல்ல, ஒவ்வொரு நொடியும் புண்ணியமான நாட்கள். எனவே 2 கைகளும் நோன்பு நோக்க வேண்டும். இந்த கைகளால் எவருக்கும் இடத்தில் ஏற்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த 2 கைகளும் நற்காரியங்கள் செய்வதற்கு பயன்பட வேண்டும். விக்ர் செய்வதற்கு 2 கைகளும் குர்ஆனை திறப்பதற்கு மூடுவதற்கு அல்லது இஃப்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு 2 கைகளும் பயன்பட வேண்டும். 2 கால்களும் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு வைத்துக் கொண்டு நேரமே போக மாட்டது. அப்படியே கொஞ்சம் பீச்சு பக்கமா போய் கொஞ்சம் காத்தோட்டமா இருந்துட்டு வந்தா நோன்பு நேரம் முடிஞ்சு போயிடும். காத்தோட்டமா சுத்தலாமே என்கிற எண்ணம் இருந்தால் 2 கால்களும் நோன்பு நோக்கவில்லை. அந்த 2 கால்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது எங்கெல்லாம் போகக்கூடாதோ அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் இருப்பது. இன்னும் எந்த இடத்திற்கெல்லாம் சென்றால் நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதே மறந்து போகுமோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது 2 கால்களும் செய்கின்ற நோன்புகள். அதே போன்றுதான் மறைவிடம். அந்த மறைவிடமும் நோன்பு நோக்க வேண்டும்.
அந்த மறைவிடத்தை மிக கவனமாக வைத்திருக்க வேண்டும். சாதாரணமானதல்ல. இல்லை என்றால் நபி அவர்கள் இப்படி சொல்வார்களா? 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கின்ற மர்ம உறுப்பு மறைவிடம், இந்த 2ஐயும் நீங்கள் பொறுப்பேற்றால் அதை நான் என் கட்டுப்பாட்டிலே வைப்பேன் என்று நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்காக நான் சுவனத்துக்கு வாக்களிக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எனவே நோன்பு நோற்ற நிலையிலே எந்த காரணத்தை கொண்டும் அந்த மறைவிடத்திற்கு எந்த வகையிலையும் அந்த மறைவிடம் பரிசுத்தமாக இருப்பதற்கு மாற்றமாக அந்த பரிசுத்தம் கெடுகின்ற வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது. அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இது மறைவிடம் இருக்க வேண்டிய நோன்பு. உள்ளே மறைந்திருக்கிற கல்பு, அதுவும் நோன்பு நோக்க வேண்டும். கல்பு நோன்பு நோக்க வேண்டும். அது என்ன? நான் நோன்பாளியாக இருக்கிறேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடாது. மைபூக்காகும், மக்பியாசாகும். நான் பட்டினி கிடந்திருக்கேன். பட்டினி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாமே. ஒருவன் தாகித்தவனாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாமே. நான் ரமலான் மாதத்திலே இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க நான் நோன்பாளியாக இருக்கிறேன். இந்த எண்ணம் கல்விலே இருக்க வேண்டும். இந்த கல்விலே நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இப்படி இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான், நான் இப்படி இருப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். நோன்பாளியின் தூக்கமும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நோன்பாளியினுடைய விழிப்பும் இபாதத்தாக இருக்கும், அவனது உறக்கமும் இபாதத்தாக இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த நோன்பின் மூலமாக என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். எனவே என் ரப்பு என்னோடு நெருக்கமாகி விடுவான், நான் என் ரப்போடு நெருக்கமாகி விடுவேன். நான் இறையச்சத்தோடு வாழ விரும்புகிறேன், அதற்காக நோன்பு வைத்திருக்கிறேன் என்று கல்பு நோன்பு இருக்க வேண்டும். அந்த கல்விலே கண்ட எண்ணங்களும் வந்து போகும் அல்லவா? ரமதானுடைய மாதத்திலே கண்டிஷனாக வைக்க வேண்டும், கண்ட்ரோலிலே வைக்க வேண்டும். கண்ட எண்ணங்களும் வரவிடாமல் பாதுகாக்க வேண்டும். யாரை பற்றிய தவறான எண்ணங்களும் கல்விலே வந்து விடாமல் கல்வை பாதுகாப்பது அது கல்வி நோக்கின்ற நோன்பு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆக அத்துணை உறுப்புகளையும் சொல்லிவிட்டேன். இனி ரமதானுடைய மாதத்திலே எதை கொண்டு நாம் நோன்பு நோற்போமோ அந்த உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹராமான உணவை கொண்டு நோன்பு வைத்து ஹராமான உணவை கொண்டு நோன்பு திறந்தால் பிறகு நோன்பு நோற்றதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலர் நோன்பு வைக்கிறார்கள், அவர்கள் பசித்திருந்ததை தவிர விழித்திருந்ததை தவிர வேறு எதுவும் மிச்சமாகவில்லை என்கிறார். அப்படிப்பட்ட நோன்பாக நமது நோன்பு இருக்கக்கூடாது. நமது விழித்திருந்ததும் அது காரியமாக இருக்க வேண்டும், நாம் பசித்திருந்ததும் காரியமாக இருக்க வேண்டும். என்றால் நாம் உண்ணுகின்ற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹர் இருக்கிறதே அதிலே பரக்கத் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அந்த சஹருடைய உணவை சஹரிலே சாப்பிட வேண்டும். ஒரு சிலர் சஹருக்கு எழுந்திருக்க முடியாது. हो गया वक्त तो हो गया, 1:30 हो गया, 2:30 हो गया, 2 हो गया, 2 மணி ஆயிருச்சு, 1:30 ஆயிடுச்சு, இதுக்கு மேல தூங்கினா எந்திரிக்க முடியாது. ஆனா தூங்கித்தான் ஆகணும், காலையில வேலைக்கு போகணும், ஃபஜ்ர் மிஸ் ஆனா அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இப்பொழுது நான் எப்படி எழுந்து நோன்பு நோற்பேன்? எனவே இப்பொழுதே சஹரி வை என்று 1:30 மணிக்கு சஹரி வைத்து அதோடு உறங்கி 10 மணிக்கு எழுந்து வேலைக்கு போகக்கூடியவர்கள் சஹர் செய்யவே இல்லை. சஹர் என்பது சஹருடைய நேரத்திலே செய்வதற்கு பெயர் தான் சஹர். அந்த சஹர் செய்யக்கூடியவர்களின் மீது அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த சஹர் எவ்வளவு உயர்ந்தது. ஒரு சிலர் அந்த சஹரை கண்ணியப்படுத்தி எந்த அளவுக்கு இருப்பார்கள் தெரியுமா? தராவீஹ் முடிந்த பிறகு கூட பசி எடுக்கும், ஆனால் சாப்பிட மாட்டார்கள். கொஞ்சம் பால் குடிங்களே, இல்ல சஹர் சாப்பிடணும். ஒரு 2 பஜ்ஜி சாப்பிடுங்களே, இல்லை சஹர் சாப்பிடணும். ஒரு ஆப்பிள் துண்டு சாப்பிடுங்களே, नहीं சஹர் करना, சஹர் के लिए पेट खाली रहना, வயிறு காலியாக இருக்கணும். சஹருக்காக 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 சொல்லி சஹர்ல கட்டுன்னு கட்டணும்.
பெரியார்கள் ஆன்மீக பெருந்தகைகள் சொல்லித் தருகிறார்கள். சஹரிலே பரக்கத் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் தெரியுமா? அல் பரக்கத்து கில்லத்து ஷை கஸ்ரத்து நஃபா. அந்த சஹருடைய உணவு மிகச் சிறிய உணவாக, மிக குறைந்த உணவாக, சிரமம் இல்லாத உணவாக இருக்க வேண்டுமா? அதற்கு தான் பீர் சாஹிப் தாமத் பர்காத்தகம் சொல்லித் தருகிறார்கள். पूरी रात खाते रहो, पूरी रात पीते रहो, पूरी रात जागते हुए कुरान तिलावत करते हुए, रातों को जागते हुए, இரவெல்லாம் விழித்திருந்து இரவெல்லாம் வேண்டிய ஃப்ரூட்ஸ்களை சாப்பிடுங்கள், டீ சாப்பிடுங்க, காஃபி குடிங்க, பால் குடிங்க, ஹரீரா குடிங்க, பாதாம் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, இரவெல்லாம் சாப்பிடுங்க. ஏனென்றால் பகலெல்லாம் நாம் பசித்து இருக்கிறோம் அல்லவா? இரவெல்லாம் பகலாக மாற்றுங்கள். பகல் நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு நல்ல அமைப்பை தந்திருந்தால் உறங்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். இரவு முழுக்க மனது விரும்பியதை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டே இருந்து சஹரிலே பரக்கத்துக்காக உட்கார்ந்து எதிரியும், பரக்கத்துக்காக உட்கார்ந்து எதிரியும். இப்படி சிலர் சகருக்காக என்று வயிறை காலியாக ஆக்கி சஹரிலே வைத்து நாம் நிரப்பமாக சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள். இன்னொரு பிரிவினர் என்ன தெரியுமா? சஹரே சாப்பிட தேவையில்லை, சஹர் நம்மால எதுவுமே சாப்பிட முடியாதுங்க என்று சஹருடைய பரக்கத்தை இருந்து இழந்தவர்களாக நோன்பை நோக்கக்கூடியவர்கள். இரண்டுமே தவறு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிலர் உறங்கி எழுந்திருக்க முடியாமல் போனால் என்னிடத்தில் கேட்பார்கள், ஹஸரத் आज मैं रोजा नहीं रखा, सहरी नहीं किया, रोजा रखूं या तोड़ दूं? நான் சஹர் செய்ய முடியவில்லை, எழுந்திருக்கவில்லை, உறங்கிவிட்டேன், இப்பொழுது நான் நோன்பை கண்டினியூ பண்ணவா இல்லை நான் நோன்பை குறித்து விடவா என்று கேட்பார்கள். அப்பொழுது எனக்கு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுக வைத்த பிறகு தனது வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்பார்கள், ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா என்று கேட்பார்கள். खाने के लिए कुछ है, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படி கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் சொல்வார்கள், அப்படி என்றால் இன்று நான் நோன்பு நோற்றுக் கொள்கிறேன், நோன்பு நோற்றுக் கொள்கிறேன் என்று பிறகு நியத்தை வைப்பார்கள். ஏனென்றால் துஹாவுடைய நேரம் வரையிலும், இன்னொரு கவுலிலே ஜமால் வரையிலும் நியத்தை வைக்கலாம். எனவே நபி அவர்கள் கேட்பார்கள், ஏதேனும் இருக்கிறதா? ஏதும் இல்லை, இப்பொழுது எதுவும் சாப்பிடவும் இல்லை, சகரு நேரம் அப்படியே கழிந்திருக்கிறது, இன்றைய தினம் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று நோன்பு வைப்பார்கள். எனவே எழுந்திருக்க முடியாமல் ஒருவர் உறங்கிவிட்டார், நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மிடல் தண்ணீரையாவது குடித்து நோன்பு வையுங்கள், ஒரு பேரத்தப்படத்தையாவது சாப்பிட்டு நோன்பு வையுங்கள் என்றார்கள். அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் உறங்கிவிட்டால் எடுத்த மாத்திரத்தில் பரேஷானிக்கு கோயி ஜரூரத் நஹி, குழப்பமடைய தேவையில்லை, அப்படியே நாம் நோன்பு நோக்கலாம். ஆனால் நோன்பு நோக்க முடியும் என்கிற சக்தி இருந்தால், ஒரு மனதிலே உறுதி இருக்குமானால் பிறகு நோன்பு நோக்க வைப்பவன் அல்லாஹ், நமது பசியை பாதுகாப்பவன் அல்லாஹ், நமது தாகத்துக்கு தண்ணீர் தருபவன் அல்லாஹ் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு நோட்ட நிலையிலே தவறுதலாக கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டார். நோன்பு நோட்ட நிலையிலே ஏதாவது உருண்டு கிடந்த திராட்சை பழத்தை எடுத்து வாயில போட்டார். இதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் இஃப்தாருக்காக வேண்டி உள்ள உணவுகள் அப்படியே டேபிள்ல இருக்கும். நம்மையும் அறியாமல் பேசிக்கிட்டு ஏதோ நாளை காலைல 10 மணிக்கு வந்துடுறேன் டபுக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவார். நோன்பு நோட்ட நிலையிலேயே தண்ணீரை குடித்து விட வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு விட்ட வாய்ப்பு இருக்கிறது. சாப்பிட்ட பிறகு உடனே நோன்பிருந்தோமே என்கிற அந்த அச்சமும் பயமும் கவ்விக்கொள்ளும். அந்த நேரத்தில் அவர் கவலைப்பட தேவையில்லை. நோன்பை அவர் தொடர்ச்சியாக நோற்று முடிக்கட்டும். அல்லாஹ் அவருக்கு அந்த தண்ணீரை தந்திருக்கிறான், அல்லாஹ் அவருக்கு அந்த பழத்தை தந்திருக்கிறான். இது அவன் கொடுத்த உணவு, அவன் கொடுத்த பானம். எனவே அவன் விஷயத்திலே எந்த பிடியும் இல்லை. நோன்பை தொடர்ச்சியாக நோற்று முடிக்கட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி நோன்பு திறக்கும் நேரம் வருகிறது. இன்றைய இந்த ஜும்ஆவிலே நோன்பு நோற்பதையும் நோன்பு திறப்பதையும் சொல்கிறேன். வரக்கூடிய ஜும்ஆவிலே சட்டங்களை எல்லாம் சொல்கிறேன். நோன்பு திறக்கும் நேரம் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? நீங்கள் நோன்பு திறப்பது, அந்த திறப்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அதிலே நீங்கள் அசட்டை காட்டாதீர்கள். நோன்பு நோற்றாச்சு, காலையிலிருந்து பட்டினி,
காலையிலிருந்து பசி, காலையிலிருந்து தாகம், என்ன தாயிர போகுது என்று நோன்பு திறக்கும் நேரம் வந்த பிறகும் கூட உங்க இஷ்ட பிரகாரம் ஒது செஞ்சு, உங்க இஷ்ட பிரகாரம் குளிக்க போய், உங்க இஷ்ட பிரகாரம் நீங்க நோன்பு திறப்பீர்களேனால் அந்த நோன்பு நோன்பே அல்ல. நான் வைக்க சொல்லும் நேரத்தில் வைக்க வேண்டும், நான் சொல்லும் நேரத்தில் திறக்க வேண்டும். அதற்குத்தான் நோன்பு. எனவே நோன்பு திறக்கும் நேரம் வந்த பிறகும் ஏங்க வாங்க சொல்றாங்க, ஏங்க நோன்பு திறக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? நான் வர்றேன் பகலெல்லாம் பண்ணி நடந்திருக்கு அப்புறம் என்ன என்று வீடுகள்ல சொல்றோம், நம்ம கேட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு பாத்ரூம் போய் பல்லு விளக்கி ரெடியாகி வந்து கிட்டத்தட்ட நோன்பு எல்லாரும் திறந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு? நோன்பை திறக்கிறாருன்னா அதுக்கு பேரு நோன்பை இவர் திறக்கவில்லை, தன் பட்டினியை போக்கிக் கொண்டார், தன் பசியை போக்கிக் கொள்கிறார், தன் தாகத்தை போக்கிக் கொள்கிறார். இறைவனது உத்தரவுக்கு இணங்க நோன்பு திறந்தாரா என்றால் நோன்பு திறக்க. இது ஒரு ரகம். நோன்பு திறக்கும் நேரம் வந்த பிறகும் கூட பிற்படுத்துவது. இன்னொரு ரகம் இருக்கு. நோன்பு திறக்கிற நேரம் வர்றதுக்கு முந்தைய 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நோன்பு திறந்துகிட்டு இருக்கிறாரு. கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் நோன்பு திறக்க எப்ப சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் மட்டும் ஆசுவாசமா பேரிச்சம்பழத்தையும் அதையும் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்தவங்களாம் பார்க்கறாங்க, ஏ கோன் லோகே அபி ரோசா खोल दिए ना, இப்பவே நோன்பு திறந்துட்டாங்கன்னா இவங்க யாரு? 72ல இவங்க எந்த கூட்டம்? இவங்க எத்தனையாவது கூட்டம்? 70ஆ இல்ல 72ஆ 71ஆ இல்ல 55ஆ? இது யார் இவங்க? முன்கூட்டியே நோன்பு திறக்கிறார். அதுவும் பொது ஜனங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு உள்ஜன் பைதாக்கரணைக்கிலேயே மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுது. நீங்கள் திறக்கிற நோன்பு சரியல்ல, நாங்கள் திறப்பது தான் சரி என்று காட்டுவது போன்று அங்கே ஒரு பழக்கம். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், ஃபித்னா ஏற்படுத்துவதிருக்கிறதே கொலை குற்றத்தை விட கொடுமையானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். பகலெல்லாம் நோன்பு வைத்து ஒரு பிரச்சனையோடு நோன்பை திறப்பதா? அதற்கு தன்னுடைய கொள்கை, தன்னுடைய எண்ணத்தின் பிரகாரம் நோன்பு திறப்பதாக இருந்தால் வீட்டில் நோன்பு திறக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் மத்தியில் வைத்து நோன்பு திறக்கும் போது எல்லோரோடு இணைந்து நோன்பு திறக்க வேண்டும். 5 நிமிடத்துக்கு முன்பாகவே நோன்பு திறக்கிறார். சொல்கிறார், சூரியன் மறைந்து விட்டது என்கிறார். சூரியன் மறைய தொடங்கி இருக்கிறது, சூரியன் மறைந்த பிறகுதான் நோன்பை தர என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரியன் மறைய தொடங்கினாலே நோன்பு தர என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சூரியன் மறைந்த பிறகு நோன்பு தரங்கள் என்கிறார். எனவே இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் நோன்பு நோக்க வேண்டும். அது சம்பந்தமான இன்னும் நிறைய மசாயில்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நினைவுபடுத்துவேன். அன்பினிந்த பெரியோர்களே, வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைய தினம் யௌம ஷக்காக இருக்கிறது, பிறைபார்க்கும் தினமாக இருக்கிறது. எனவே அன்றைய தினம் மட்டும் இஷாவுடைய தொழுகை 8:45க்கு நடைபெறும். பிறகு பிறை தெரிந்துவிட்டால் மறுநாளிலிருந்து 8:30 மணிக்கு இஷா நடைபெறும். அதைத் தொடர்ந்து தராவீஹ் நடைபெறும். வல்ல ரஹ்மான் நாம் கேட்கின்ற எல்லா துஆக்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. உள்ளங்களை எல்லாம் இணைத்து வைப்பானாக. அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை பன்மடங்காக, 100 மடங்காக, பல கோடி மடங்காக பெருக்கி தந்தருள்வானாக. நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வானாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. முழுக்க முழுக்க ரமலானை நேசித்தவர்கள், ஆசித்தவர்கள், அதை அன்பு காட்டியவர்கள், அதற்கான அக்கறை செலுத்தியவர்கள், அதற்கான கண்ணியம் தந்தவர்கள், இவர்களின் கூட்டத்திலே நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி